Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And Ramadan Kareem. Finally எங்கட நோம்பும் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. So இந்த டைம்ல எல்லாரும் வீட்ல ஹவுஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்றது, ஷாப்பிங் பண்றது, ரமதானுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ற அந்த ஒரு டைமா தான் இருக்கும். So நானும் இன்னைக்கு அப்படிதான் வீட்ல கொஞ்சம் ஷெல்ஃப் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். and அதுக்கப்புறம் வெளில போயிட்டு ரமதானுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போறேன். So if you guys are ready, let's begin. இந்த லாஸ்ட் இயர் ஹஜ் பெருநாள் டைமில் நான் செஞ்ச வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரமதான் டெக்கரேஷன் பாக்ஸுக்குள்ள இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் வேறு வீடியோஸ்லையும் கூட நான் சில திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூடுற காலத்துக்கு நான் வெளில வைக்கக்கூடிய டைம் என்னென்னு பார்த்தா இந்த நோம்பு டைம் தான். இது என்னென்னு பார்த்தா ஒரு பெரிய கலர்ஃபுல்லான ரக். இந்த நோம்பு காலத்துலலாம் சும்மா சரி இப்போ கீழே இருந்து நோம்பு திறக்கிற டைம்லலாம் வந்து பாயை விட இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்கிற ஒரு கோல்ட் ஸ்டார் இருக்கிற. முதல்லலாம் வந்து எனக்கு இந்த சில்வரோட வர டெக்கரேஷன்ஸ் ஓர்னமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல விருப்பம். பட் அதுக்கப்புறம் ஐ சேஞ்ச் டு கோல்ட் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் அந்த மாதிரி கலர்ஸில் வந்து ஐ ஸ்டார்டட் டேக்கிங். எனக்கு வந்து நிறைய பாஸ்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற விருப்பம். பாஸ்கெட்ஸில் நீங்கள் எப்போவுமே பூ வைக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் சும்மா ஏதாச்சும் ஒரு பாஸ்கெட்டை தூக்கி ஒரு ஷெல்ஃபில் வச்சாலே இட் வில் லுக் ஸோ எலகண்ட் அண்ட் க்யூட். அண்ட் இந்த லேண்டன் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் நான் செஞ்ச ஹஜ் பெருநாள் வீடியோவில் கூட இதை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி கேமல் இருக்கிற, தென் ஒரு கேண்டில் லைட் ஹோல்டர் இருக்கிற. அண்ட் இது வந்து இன்னொரு லேண்டன் வந்து நீங்கள் எங்கே தூக்கி வச்சாலும் இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல். உள்ளுக்கு வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ் போடலும், இல்லாட்டி லைட்ஸ் போடலும், எதுவும் போடலும். அண்ட் ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் சும்மா வச்சாலும் கூட இட் வில் லுக் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இது வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல், பல்லாங்குழி. இதில் வந்து சின்ன வயசில் அதுவும் நோன்பு காலத்துலலாம் விளையாடாதவங்க யாருமே இருக்கல. அடுத்தது வந்து ஒரு லூடோ. ஸோ நோம்பில் வந்து ஃபுல்லாக இருந்துட்டு விளையாடுற பிளானில் தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன்னா நிறைய ரெசிபி ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். அண்ட் வேறு என்ன இருக்கிறேன் என்னோட புக்ஸ்குள்ள. இது வந்து ஒரு க்யூட் பேக் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது. அண்ட் தென் இது வந்து சந்தனத்திரி. ஸோ சந்தனத்திரி வந்து வளமை இப்போ நாங்கள் பற்ற வச்சு ஏதாச்சும் ஒரு அரிசிலையோ குத்தி வச்சுட்டா அதோட சாம்பல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படியே எங்களுக்கு உள்ளுக்கு வச்சு மூடிடலும். அண்ட் அது நல்லா ஸ்லோவாகவும் பற்றும், அதே மாதிரி உங்களுக்கு சாம்பல் எதுவுமே வெளியே கொட்டாமல் ஈஸியாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய்ட்டு வச்சுடலும். அண்ட் அடுத்தது வந்து ஒரு ட்ரெஷர் பாக்ஸ். அண்ட் இது வந்து எங்களுக்கு சும்மா வோல்லே மாட்டேலும். அண்ட் இது என்னென்னு பார்த்தா அத்தர். நல்ல வாசம். அண்ட் இன்னொரு பொட்டி இருக்கிற. இது வந்து இன்னொரு வுடன் கேண்டில் ஹோல்டர். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம். அண்ட் இந்த லேண்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணியிருப்பேன் கார்டன் ஆஃபீஸ் வீடியோ பண்ணக்குள்ள. இது என்னென்னு பார்த்தா ஸ்ரீலங்காவில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் போன நேரம் அங்கே எங்களோட ஒரு மாமிட்ட வீட்டில் அவங்க வந்து நிறைய ஐஸ் குச்சியெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு கிராஃப்ட் நான் பிளான் பண்ணி செஞ்சு வச்சுருந்தேன். பட் கடைசி வரைக்கும் அந்த கிராஃப்டை பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. பாப்போம் நோம்பு டைமில் சரி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் செய்யலும். ஸோ அவ்வளோதான் என்னோட ரமதான் டெக்கரேஷன் பாக்ஸுக்குள்ளே இருந்த திங்ஸ் எல்லாம். இப்போ நாங்கள் குயிக்காக என்னோடய ஷெல்ஃப் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்.
ஸோ அவ்வளோதான். என்னோடய ஷெல்ஃப் எல்லாத்தையும் சிம்பிளாக ரீஅரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நாங்கள் நோம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக எழுதிட வேண்டாம், குயிக்காக போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலும். ரமதான் அண்டியில் பொதுவான நார்மல் டேஸில் என்ன வாங்க போகிறனாலும் நான் ப்ராப்பராக எப்போவுமே ஒரு லிஸ்ட் எழுதிட்டு அதுக்கு பிறகு தான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் கூட நீங்கள் ஆஃபர்ஸ் இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ சில டைமில் வந்து நீங்கள் நினச்சி போகிறத விட நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் பெட்டர் எப்போவுமே ப்ராப்பராக ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன், நான் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டு போயிட்டு தென் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து சில திங்ஸ் யூ வில் நோ. நீங்கள் எழுதாத திங்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எழுத மறந்துட்டோமே, இது இருந்தால் யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிற திங்ஸ் வந்து யூ கேன் பை. அதர்வைஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட்டுமே எழுதாமல் நான் ரமதான் ஷாப்பிங்காக போகிறேன் அப்படின்ட்டு போனேன்டா, இங்கே அதுவும் ரமதானுக்காக நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு எல்லா செக்ஷன்ஸ்லையுமே ஆஃபர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து போனாலே ஐயோ அதுவும் இருந்தால் நல்லம் இதுவும் இருந்தால் நல்லம் அப்படின்ட்டு யூ வில் ஜஸ்ட் பி கிரேசி அண்ட் பையிங் எவ்ரி திங். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ரமதானுக்கு என்னென்ன சாப்பாடு செய்கிற வீட்டில் அண்ட் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அதுக்கான ஒரு லிஸ்ட்டை ப்ராப்பராக எழுதிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிட்டு டக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலும். ஸ்ரீலங்காவில் வந்து நோம்புக்கு கஞ்சி மோஸ்ட்லி வீட்டில் நாங்கள் செய்யவே மாட்டோம். ஏன்னா பள்ளியில் வந்து கஞ்சி கிடைக்கும் அண்ட் ஷோர்டேஜ் கூட எங்களுக்கு கடையிலலாம் ஈஸியாக வாங்கிக்கொள்ளிடும். பட் இங்கே வந்து பள்ளியில் அவங்களும் சாப்பாடெல்லாம் கொடுக்குற பட் கஞ்சி அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடைக்கிறல. ஸோ எனக்கு வந்து நோம்பில் எல்லாமே நான் வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு ப்ராப்பராக ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன்டா வீட்டில் எனக்கு டெய்லி பிளான் பண்ணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோம்பு காலத்தில் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாடு வகைகள் என்னென்னு பார்த்தா கிழங்கு, அதுக்கப்புறம் வெள்ளரிசி, கார்லிக், வெந்தயம், மிளகு இதெல்லாம் வந்து நிறைய நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கஞ்சிக்கு அஃப்கோர்ஸ் டெய்லி உங்களுக்கு வந்து வெள்ளரிசி தேவைப்படும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் ஷோர்டேஜ் செய்கிறேன்டா அதில் பேஸ் வந்து உங்களுக்கு கிழங்குல பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபில்லிங் தான் இருக்கும். அண்ட் பேசிக்காக ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸுக்கு அண்ட் ஸ்வீட்ஸுக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் திங்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொண்டுட்டா உங்களுக்கு ஈஸியாக வீட்டிலே எல்லாமே செஞ்சு கொள்ளிடும். நோம்பு காலத்தில் வந்து அவ்வளோவா மரக்கறி அப்படி இல்லாட்டி மீன் அதெல்லாம் சாப்பிடவே படாது. பட் கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சஹருக்கு ஃப்ரைட் ரைஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் அதில் கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்கிறேன். மற்றபடி இந்த 2-3 நாளைக்கு சமைக்கிறது கொஞ்சம் 2-3 மரக்கறியில் நான் எடுத்திருக்கிறேன்.
ஸோ இன்றைக்கி வந்து ரமதானுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சில திங்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும், மீட் அப்படி இல்லாட்டி தக்காளி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்க மாதிரி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இனி இன்ஷால்லா எனக்கு வீட்டில் இருந்துட்டு எல்லா ஸ்ரீலங்கன் இஃப்தாரில் செய்யக்கூடிய எல்லா டிஷ்ஷஸையும் எனக்கு ஈஸியாக வீட்டிலே செஞ்சுடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற கோழிக்கஞ்சி, இறைச்சி கஞ்சி அண்ட் அங்கே வந்து நாங்கள் இஃப்தாரில் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் எப்படி செய்கிறேன்னு தெரியும் மாட்டா என் வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். பிகாஸ் என் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக போட போகிறேன். தேங்க்யூ வெரி ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்ட்டா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். I'll catch you all next time. Ramadan Kareem.